வணக்கம் மக்களே, குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு 10 நாள் தான் இருக்கு. அதனால இந்த ஃபயர் ரிவிஷன் அப்படின்ற பேர்ல கொண்டு வந்திருக்கோம். GS பிளஸ் மேக்ஸ்ல எப்படி 95 மேல எடுக்க போறதா பார்க்க போறோம். ஸோ நம்ம கையில கடைசியா 10 நாள் தாங்க இருக்கு. GS மேக்ஸ் தான் நமக்கு முக்கியமே. ஓகேவா? தமிழ்ல என்ன சார் ஆச்சு அப்படின்னா, தமிழ்லாம் வந்து 60 கொஸ்டின் தான் புக்ல இருந்து நம்ம வரப்போகுது. ஓகேவா? மிச்சம் வந்து 40 கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு தான் போனோம். இல்லைன்னா வந்து ஜி பூம்பா அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணி அப்படிதான் போட போறோம். ஸோ இந்த 60 கொஸ்டினுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி நம்ம படிக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது புக்ல இருந்து நேரடியாக வரும்போது இந்த 60 கொஸ்டின் அப்படியே கொத்தா தூக்குறோம். சரியா? ஸோ இந்த 40 கொஸ்டின் வந்து இந்த OHOD அவுட் சோர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்களே, இதுல வந்து நம்ம அந்த இங்கி பிங்கி பாங்கி ஏதாவது ஒன்று லாஜிக்கை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி இதுல இருந்து மினிமம் 15ல இருந்து 20 கொஸ்டின் நான் படிக்கிறோம். ஓகேவா? இந்த பக்கம் ஒரு 60, இந்த பக்கம் ஒரு 20. ஓகேவா? மினிமம் சொல்றேன். ஸோ வந்து 80 எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா 60, இதுல இருந்து ஒரு 15 எடுத்தா கூட நமக்கு மினிமம் 75 வந்துடும். ஓகேவா? தமிழ்ல 70ல இருந்து 75 போட்டாதான் நமக்கு கட் ஆஃப் வந்து எகிரி நிற்கும். அப்பதான் நம்ம வந்து பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், தமிழ் 60 வந்து புக்ல இருந்து வரும்போது 1, 3, 5, 7 இந்த 4 யூனிட் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. 2, 4, 6. ஓகேவா? இது வந்து அவுட் சோர்ஸ் அங்கங்கன்னு சொல்லியிருக்கோம். அது இந்த 4, 6லாம் வந்து நீங்க பார்க்கவே தேவையில்லை. இந்த 15 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. ஓகேவா? என்னது 4னா வந்து கலை சொற்கள், 6னா வந்து பிறமொழி சொற்கள். இந்த 15 விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 85 கொஸ்டின் இருக்கும். இந்த 85 கொஸ்டின்ல நம்ம எவ்வளவு எடுக்கணும்? 60ல இருந்து ஒரு 70 ரேஞ்ச் எடுத்துட்டாவே நமக்கு சக்சஸ் ரேட் எகிரிடும். ஓகேவா? இது தமிழுக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 10 நாளுக்கு ரிவிஷன் வந்து பண்ண போறோம். என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா வர புதன்கிழமை. ஓகேவா? வரக்கூடிய 17ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்குதுங்க. ஓகேவா? வரக்கூடிய 17ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்கிறோம். என்ன ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்றோம். என்னைக்கு முடியுதுன்னா 26ஆம் தேதி முடியுது. நம்ம என்னைக்கு எக்ஸாம் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி எக்ஸாம். ஓகேவா? ஸோ ஹிஸ்டரி, பாலிட்டி, யூனிட் 6 அதாவது பல யூனிட் 8, எக்கனாமிக்ஸ், இது 4 தான் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதுவும் பாலிட்டில வந்து 15 கொஸ்டின், இதுல வந்து 20 கொஸ்டின், இதுல வந்து 20 கொஸ்டின். ஸோ இது 3 மட்டும் சேர்த்தா நமக்கு 55 கொஸ்டின் வந்துரு போது. இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின். ஸோ கிட்டத்தட்ட இதுல இருந்து மட்டுமே நமக்கு 60 கொஸ்டின் வந்துருக்கு. ஓகேவா? ஜியாகிரபி, சயின்ஸ் வந்து நான் எடுக்கல. நீங்க படிச்சீங்கன்னா சூப்பர். ஓகேவா? ரிவிஷன் கிளாஸ்ல போலேன்னா நமக்கு ரிவிஷன் ரொம்ப நாள் கம்மியா தான் இருக்கு, 10 நாள் தான் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால நான் வந்து இதை மட்டும் எடுத்துறேன். அது வந்து இதுல வந்து 6 கொஸ்டின் நான் நடத்திடுறேன். ஜியாகிரபி, சயின்ஸ் நான் நடத்தல. சரிங்களா? ரிவிஷன்லாம் வரல. ஸோ மேக்ஸ் ரீசனிங் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா, மேக்ஸ் வந்து நான் 4 வீடியோ போட போறேன். 3 வீடியோ வந்து மேக்ஸ்க்காகவும், ரீசனிங் சொல்லிட்டு ஒரே வீடியோ வந்து முடிக்க போறோம். என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி. ஓகேவா? சனிக்கிழமை, வரக்கூடிய சனிக்கிழமை 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். LCMHF, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், AP அண்ட் GP இந்த 3 டாபிக் வந்து முடிக்க போறேன். இது பார்ட் 1 வீடியோ. ஓகேவா? இது பார்ட் 1 வீடியோன்னு போட போறேன். பார்ட் வீடியோ என்னன்னா 24ஆம் தேதி புதன்கிழமை, அடுத்த வாரம், செகண்ட் வீக் எக்ஸாமுக்கு அந்த கிட்ட வருதுல அந்த வீக். ஸோ புதன்கிழமை போட்டு பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க் இந்த 4 டாபிக் வந்து முடிக்க போறேன். இது பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? பார்ட் 3 வீடியோன்னா அதுக்கு அடுத்த நாள் 25ஆம் தேதி வந்து வேலைக்கிழமை ஆரம்பிக்கிறோம். வேலைக்கு ஆரம்பிச்சு மென்சுரேஷன், 2D, 3D, சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? இது எல்லாத்தையும் அப்படியே முடிக்க போறோம். 10 டாபிக் கொத்தா முடிக்க போறோம் 3 வீடியோல. அதுக்கப்புறம் ரீசனிங் ஒரே வீடியோல வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல பசில், அது இது, நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், ஆல்பா நியூமெரிக்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் முடிக்க போறேன். ஓகேவா? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், வென்டிலேஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோல வந்து முடிக்க போறேன் ரீசனிங்ல. ஓகேவா? ஸோ இப்பயும் அந்த மைண்ட் செட் எடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 வீடியோ. என்னைக்கு? சனிக்கிழமை ஒரு வீடியோ, புதன், வியாழன், வெள்ளி முடிஞ்சா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி. ஓகேவா? ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஒரு 17ஆம் தேதி ஆரம்பிக்க போறோம். ஹிஸ்டரி வந்து முடிக்கிறோம். 19 அதான் இங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல ஒரு வீட்டுனா 1 புதன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா? ஹிஸ்டரி, பாலிட்டி, யூனிட் 6 இது முடிக்கிறோம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து எக்கனாமிக்ஸ் முடிக்கிறோம். டைம் இருந்துச்சுன்னா நம்ம INM, ஜியாகிரபி, சயின்ஸ் கூட பார்க்கலாம். ஓகேவா? ஆனா மோஸ்ட்லி இதான் ரொம்ப முக்கியமான. அதுவும் இந்த 3லாம் வந்து ஆல்ரெடி முடிச்சிருப்போம். எல்லா பாயிண்ட்ஸ் எப்படி வீடியோ வந்தா அப்படின்னா ஒரு 1 hour, 1.5 மணி நேரம், 2 hour, 3 hour அது எப்படி இருக்கும் தெரியாது. ஓகேவா? வீடியோ எடுக்கிறது பொறுத்து தான். ஸோ ஃபுல் ரிவிஷன், சிலபஸ் கூட ஒவ்வொரு டாபிக்கும் சொல்லி அப்படியே வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளேஷன் சொல்லி ஃபுல் பாயிண்ட். ஓகே? என்னென்னலாம் இதுல பாலிட்டியில் என்னெல்லாம் கேட்டிருக்கீங்களோ, முகப்புரை, அது இது, கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லிட்டு மொத்தமா முடிக்க போறோம். ஓகேவா? இது யூனிட் 6 இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், எல்லாமே சிலபஸ் என்ன இருக்கும் அந்த சிலபஸ் கூடிய எல்லா பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு மொத்தமா அப்படியே சொல்ல போறேன். உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாம் முன்னாடி ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு ரஃப் நோட் எடுத்து சும்மா அப்படியே பார்த்தாலே முடிஞ்சிச்சு. மேக்ஸ் பத்தி நம்ம போற ரிவிஷனா அன்னைக்கே நீங்க வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். ஓகேவா? ஏற்கனவே படிச்சு இது ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா அப்படியே மைண்ட்ல பக்காவே ஏறிடும். எக்ஸாமே தட்டிட்டு வந்துடலாம். ஓகேவா? அதனால நான் இங்க முன்னாடியே போட்டிருப்பேன் 95 இங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? மேக்ஸ்லயும் GSலயும் 90ல இருந்து 95 எடுத்தா மட்டும்தான் வேலைக்கு ஆகும். அதே மாதிரி தமிழ்ல 60ல இருந்து 75 ரேஞ்ச் வந்து நம்ம எடுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து பிலிம்ஸ் வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ
இன்னும் படிக்காம சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு படிக்கிற வேலையை ஆரம்பிச்சுங்க. அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் இன்னும் 10 நாள் தான் இருக்குன்னா இன்னும் படிக்காமலே இருக்கீங்க, என்னன்னு சொல்றது? ஓகேவா? ஸோ அதனால நான் டேட் சொல்லிட்டேன், புதன்கிழமை. நம்ம புதன்கிழமை தான் ஆரம்பிக்கிறோம். நீங்க புதன்கிழமை தான் ஆரம்பிக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லையே. தமிழ் வந்து படிங்க. இப்போ ஹிஸ்ட்ரி எவ்வளவு விஷயம் இருக்கிறது படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க. இது ரிவிஷன் கிளாஸ். நீங்க படிக்க வேண்டிய நீங்க அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. சரியா? ஸோ வரக்கூடிய புதன்கிழமை வீடியோ வந்து சந்திப்போம். 26ஆம் தேதியோட நம்ம வந்து வீடியோ வந்து முடிக்க போறோம். 8 வீடியோ மொத்தமா 95 எடுக்கிறதுக்கான மொத்த வேலை என்னென்னலாம் பண்ண முடியும் அது என்ன ஃபுல்லா பண்ணிடுறேன். நடுவில் யூடியூப் ஷார்ட்ஸா இருக்கட்டும், நடுவில் நம்ம டெலிகிராம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்போம்ல, அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்கீங்க அது வந்து அப்டேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே நான் என் சைட்ல இருந்து நம்ம அகாடமிக் சார்பாக நம்ம சேனல் சார்பாக என்னென்ன பண்ணுமோ அதை வச்சு நான் பண்றது ரெடியா இருக்கேன். சரிங்களா? நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இன்னும் அந்த குரூப் 4 விஷயத்திலேயே வந்து சுத்திட்டு இல்லாம இந்த 10 நாள் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு நீங்க படிச்சீங்க, எஃபெக்ட் போட்டீங்க அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம். தமிழ் வந்து குரூப் 4 லெவல் ஸ்டாண்டர்டா இருக்குமா, இல்ல குரூப் 4 வந்து கொஞ்சம் கீழே இருக்குமா, இல்ல குரூப் 4 தாண்டிடுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்து தமிழ் வந்து ஒரு 60ல இருந்து 75 எடுக்கான வேலையை வச்சுட்டு ஜிஎஸ் மேக்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா 90-95 கொஸ்டின் தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? நீங்க எவ்வளவு ஜிஎஸ் மேக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ தமிழ் வந்து அச்சு போட்டு அப்படி போட்டு அப்படியே வந்துடலாம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா 140 150 ரேஞ்ச் எடுக்கணும். ஓகே, 140 150 160 ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் எப்படின்னு எடுத்துட்டாலும் கம்யூனிட்டி வைஸ் நம்ம உள்ள போயிடலாம். ஓகே, ஸோ திரும்ப சும்மா சொல்லிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். சரியா? ஸோ நம்ம வந்து புதன்கிழமை ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றோம். 26ஆம் தேதி முடியுது. ஸோ 17 ஆரம்பிச்சு 26 முடியுது. ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா தட்டி தூக்க போறோம். நமக்கு அது எதுவுமே லைவ் கிளாஸ் கிடையாது, எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான். அன்னைக்கு டேட் வந்து அவங்க வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் வரும். ஓகேவா? ஸோ நீங்களும் ஃபயரா இருங்க. பேர் மட்டும் ஃபயர் ரிவிஷன் கிடையாது, நீங்களும் ஃபயர் மாதிரி ரிவிஷன் பண்ணுங்க. எத்து போட்டதையும் அப்படியே போட்டு அண்ணல் பறக்க நல்லா பக்கா வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த வருஷம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.